மிஸ்டர் டாங் சார், நம்ம உண்மையிலே இதெல்லாம் நினைச்சு கவலைப்படணுமா? நம்ம நினைச்சிருந்தா அவங்கள அங்கேயே கொண்டு இருக்கலாம்ல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நம்ம அங்க ஃபைட் பண்ணிருந்தா அந்த ஸ்பைடர் எந்திரிச்சிருக்கோம், அந்த மனா கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அவங்க பலவீனமானவங்களா இல்ல சக்தி வாய்ந்தவங்களான கவலை கிடையாது. ஆனா எந்த ஒரு அனுபவமும் இல்லாம டீராங்க் ஆளுங்க பாஸை வீழ்த்துறது முடியாத காரியம். அந்த சிலந்தி அவங்கள சாப்பிட்டுட்டு தூங்க போனதுக்கு அப்புறம் அந்த மனா கிறிஸ்டல்ஸை நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப திரும்ப மேஜிக்கால அந்த இடத்த வெளிச்சமாக்கவா? அப்படி செஞ்சாலும் அந்த ஸ்பைடர் எந்திரிச்சிரும். அந்த சீலிங் பக்கத்துல டனல்ஸ் இருந்துச்சு, அங்க இருந்து தான் நம்ம கீழே இறங்கணும். இப்ப எனக்கு புரியுது, இது நிஜமாவே சூப்பர் பிளான். அது தூங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அந்த பாஸை நம்மளே சாகடிச்சிட வேண்டியதுதான். அந்த ஜின்ஹோ சின்னவனா இருந்தாலும் அவனோட கியரை நீங்க பாத்தீங்கல்ல, அவனோட வாளையும் கேடயமும் பார்க்கும்போது அது பல கோடி மதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு மனா கிறிஸ்டல்ஸ் கிடைக்கலன்னா அதுல கை வச்சிட வேண்டியதுதான். இங்க இருக்கிறவங்களே அவன் யாரை நம்புறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இறுதி சடங்குல கலந்துக்கலன்னா நல்லா இருக்காத. நான் சொல்ல மறந்துட்டேன். நாம உள்ள வரும்போது எனக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அதனால அந்த பாஸ் கடுப்பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. யூஹான், உன்னால அந்த மோசமான ஜந்துவோட மோத முடியும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் என்னால சுத்தமா முடியாது. நான் உன் கூட இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ரெண்டு சின்ன பசங்களும் நிச்சயமா அதுகிட்ட இருந்து தப்பிக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. அவசரப்படாத இரு. ஒரு சி ரேங்க் பாஸ ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பா நீ ஒரு பி ரேங்காவது இருக்கணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? குறைஞ்சது அப்பர் சியாவது இருக்கணும். இத ஹேண்டில் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். ஜிங்கு சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஒரு வாட்டி ஆச்சும் லெவலப் பண்ணி இருந்திருக்கணும். இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூ வெனாம் டஞ்சன் டி ரேங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கோலம் பாஸும் டி ரேங்கை விட கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாஸ் அந்த ரெண்டு பாஸுங்களை விட ரொம்பவே பலசாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ விட்டு கொடுத்துட்டு பின்வாங்க மனசு வரல. ஆனா ஒரு சி ரேங்க் பாஸை தோக்கடிக்கிற அளவுக்கு எனக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ 18வது லெவல்ல இருக்கேன். சி ரேங்க் பாஸோட போராட போறேன். ஒவ்வொரு அடிக்கும் மதிப்பு இருக்கு. ஒரு காரணத்துக்காக தான் நம்மள ஹண்டர்ஸ்னு கூப்பிடுறாங்க. உண்மையான வேட்டை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு பிஸியா இருந்தது. இந்த அரசாங்கம் அப்புறம் ஊடகங்கள் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் மீட்டிங் அப்படிங்கிற பேர்ல என்ன ஒரு வழி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமா நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அதிகமா பேசவே மாட்டேன். உங்க ஸ்கெடியூல் இப்போதைக்கு ரொம்பவே கிளியரா இருக்கு. நான் உங்களுக்கு சில அறிவுரைகள் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமா அமையலாம். பழைய வீரர்கள் ஃபேட் ஆயிட்டதா சொல்றாங்க. ஆனா ஒரு இளைஞனோட வழிகாட்டுதலை என்னால நிராகரிக்க முடியாது. அதோட எக்ஸோஸ்கெலிட்டன் ஹார்டா இருக்கு. பயங்கரமான பவரோட தாக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் நான் காலி. அவன் பண்றத பார்த்தா அவன் ஒரு ஈ ரேங்கர் மாதிரியே தெரியல. இப்ப அவன் என்ன பண்ண போறான்? ஒருவேளை அவனோட ரேங்கிங்க போய் சொன்னானா? வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். வித்தியாசமானவங்க அவங்களோட மாய சக்தியை கட்டுப்படுத்தி குறைஞ்ச தரவரிசையில அவங்கள பதிவு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அண்டார்ஸ ஃபால் ரேங்கர்ஸ் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அவங்களெல்லாம் இறக்கமே இல்லாத கொலைகாரங்கன்னு தானே சொல்லுவாங்க. அது சரி, நான் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டாட், என்னோட அட்டாக்ஸ் எல்லாத்துக்கும் டேமேஜ் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ சோர்ந்து போயிட்டா அப்ப கண்டிப்பா என்னோட வேகம் குறைஞ்சிரும். இப்படி நடக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது அதை கொல்லணும். பெராலிசிஸ் அண்ட் ட்ரெயின். இப்ப நடக்கிற இந்த சண்டையில ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு தாக்கணும். அதோ அங்க இருக்கு.
ஆசிடா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ராக் சாலிட் ஆமர் ஆசிட் சலைவா. இந்த 8 கால் பூச்சி நான் நினைச்சதை விட மோசமா இருக்கு. நான் லேட் பண்ண அதோட பலமும் அதிகரிக்கும். ரிஸ்க் எடுக்க தயங்காம அதை இப்பவே அழிக்கணும். என்னோட புது ஸ்கில் டேஷ். அதை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை அழிக்கணும். என்ன ஆனாலும் சரி, அதை அழிக்கிற வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன். இவ்ளோ வேகமாவா? ஆனா அதோட போராட இவ்ளோ சக்தி இருக்குமா? அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னும் வேகம் தேவை. நான் இன்னும் வேகமா செயல்படணும். நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். ஜின்மு! ஜின்மு! அந்த டெய்லி குவெஸ்ட் ரிவார்ட்ஸ்க்காக நான் தினமும் பயிற்சி எடுத்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பேன். என்னால இதை நம்பவே முடியல. தனி ஆளா நின்னு பாச வீழ்த்திட்டானே. இவன் ஒரு ஃபால்ஸ் ரேங்கரா இருக்க வாய்ப்பே இல்லை. இது என்ன வேலைக்கு போகும்னு தெரியலையே. அதாவது அது பாஸ். அந்த எசன்ஸ்கல்ல நான் வேணா உங்களுக்காக கொண்டு வரவா? வேணும்னா பேகையும் நானே தூக்கிட்டு வரேன். இந்தாங்க தண்ணி குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். சரி, என்னாச்சு? ஏன் அப்படி கூப்பிடுறான்? நீங்க ரெஸ்ட் எடுங்க பாஸ். இந்த மனா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்தான். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? இவங்க உயிரோட இருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? இல்ல சார், உங்க ட்ரைனிங்க்கு ரொம்ப நன்றி. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்னோட பாராட்டுக்கள். எனக்கு சந்தோஷமா இருக்கு சேர்மன். இன்னமும் நீங்க ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்கீங்க. இல்ல, உன்னை தற்காத்துக்கிற விஷயத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது நீ எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றிருக்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. பயிற்சி வேணா உங்க தரத்தை உயர்த்தாம இருக்கலாம், ஆனா உங்க உடலையும் உங்க டெக்னிக்கையும் நீங்க மேம்படுத்தலாம். ஒருத்தர் வேட்டையாடுறதுக்கு சக்தியை மட்டும் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க உடலையும் மூளையும் பயன்படுத்துறது நல்லது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் யாரும் மூளையை சரியா பயன்படுத்துறது இல்லை. அது நல்ல விஷயம் கிடையாது. ஒரு ஹண்டர் எப்பவுமே வீரத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்படணும். என்ன இந்த பாஸ் செத்துருச்சா? இது அளவுக்கு அதிகமா வளர்ந்த ஸ்பைடர்னு நினைக்கிறேன். பார்க்கவே வேடிக்கையா இருக்கு. இந்த சி ரேங்க் பாஸ் அழிக்க இந்த கீரே போதும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு பலவீனமா இருந்தா ஒரு டி ரேங்க் கையால இறந்திருக்கும். இப்போ நாம என்ன பண்றது டங்சக்? அது வெளிப்படையா இல்லையா? யூஜினோ, உன்னோட ஆடம்பரமான கியர் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட தலைவர் தானே, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்னப்ப? நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். அந்த ஜின்வூவை கொன்னுட. நீ நேரம் கண்டுபிடிச்சிருப்பல, விலை மதிப்பான பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டு வேஸ்ட் எல்லாம் கணக்கு காட்டிடலாம். அது அவங்க தலையெழுத்து. ஜின்ஹோ, நீயும் எங்களோட சேர்ந்து எங்க கூட்டாளி ஆயிடு.
அப்போதான் நீ இங்க இருந்து உயிரோட போக முடியும். என்ன சொல்றீங்க? இந்த பையனோட சீராங்கியஸ் ரொம்ப விலை மதிப்பானது. அது உண்மையானதா இருந்தா வலி ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க 2 பேரும் இங்கே சாகலாம். என்ன ஆச்சு? ஏன் நீங்க 2 பேரும் தயங்குறீங்க? இங்க என்ன ஆனாலும் வெளியே எப்படியும் தெரிய போறதில்ல. உன்ன மாதிரி ஒரு டி ரேங்க் அந்த இ ரேங்க பார்த்து பயப்படுறேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அப்போ நீ அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க போறியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அதை பத்தி சொல்றீங்களா? முதல்ல பலவீனமானவங்களை கவனிக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி மனிதர்களை கொன்னிருக்கீங்களா? என்னது அர்ஜென்ட் ரிக்வெஸ்டா? என்ன நடக்குதுங்க? இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. பாஸ், ஹே ஜீன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒயிட் டைகர் சங்கத்துல சமீப காலமா எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, ஹண்டர்ஸ் கில்டு ஜின்னாவோட கதை என்னாச்சு? எங்களுக்கும் அப்படிதான், எல்லாம் வழக்கமா தான் போயிட்டு இருக்கு. நீங்க மிஸ் ஷாவை வச்சு ஏரங் டஞ்சன் பயிற்சி தொடங்க போறேன்னு சொன்னீங்க, அது எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்தி சொல்லணும்னா ரொம்ப வேகமா இருக்கு. நாங்க எல்லாரும் ஏராங் பீஸ்டுக்கு எதிரா போராடணும். ஆனா அவ ஒரு நொடியில தோக்கடிச்சிட்டான். அது ரொம்பவே சுலபமான விஷயம் மாதிரி அவன் நிரூபிச்சு காட்டினா. அதை பார்த்து நாங்க அப்படியே ஆடி போயிட்டோம். அதை பார்த்து கேஹூன் அப்படியே வாயடிச்சு போயிட்டாரு. அவர்தான் அடுத்த ஸ்ட்ரைக் டீம் கேப்டன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவே நேர்மையானவரு. அப்போ உங்க கில்ட்ல சூல்னு ஒருத்தர் இருந்தாரே, அவரும் அந்த பொசிஷன்ல தானே இருந்தாரு. அவர் கதை என்னாச்சு? சொல்ல போனா அவர் ஒன்றும் மோசமான ஆளெல்லாம் இல்ல. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி இருந்தாலும் நாங்க உண்மையிலே லக்கின்னு தான் சொல்வேன். ஹண்டர்ஸ் கில்ட் அப்புறம் ஒயிட் டைகர் கில்ட் நாங்கெல்லாம் பெரிய லீக்ல தான் இருக்கோம். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க பல இடங்கள்ல நம்பவே முடியாத அளவுக்கு வதந்திங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த மாதிரி வதந்திங்க? உதாரணத்துக்கு சந்தேகத்துக்கு இடமான அதிக ரேட்ஸ் கொண்ட டீமை பத்தி. யூஜின் ஹோ, அவன் இறந்துட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எப்படி இதை மறந்தேன்? தகுதியானவங்க வாழ்ற உண்மையான உலகத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல வன்முறை, ஏமாற்றம், துரோகம் நிறைஞ்சிருக்கும். நான் எப்படி அதை மறந்தேன்? எப்படி நான் அதை மறந்தேன்? எப்படி நான் இதை மறந்தேன்? இதை நான் எப்படி மறந்தேன்? இதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. கவனம் செலுத்தாம எல்லாரையும் நம்பிக்கிட்டு ஏதோ மாயில சுத்திக்கிட்டு இருந்தேன். எதிரிங்க இப்போ இந்த சிஸ்டம் என்கிட்ட கொல்ல சொல்லுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன உயிரோட வச்சுக்க நினைக்குதா? இது கோஇன்சிடென்ஸ் இல்ல, சேரிட்டியும் இல்ல. இந்த சிஸ்டம் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்குது. நான் பலசாலியா மாறணும்னு நினைக்குது. பாஸ், இப்பதான் உயிரே வந்துச்சு. ஓ, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அப்படின்னா வேற வழி இல்ல. இந்த சிஸ்டம் என்ன பயன்படுத்திக்க நினைக்குது. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க போறேன். ஏய் கியூவான், ரொம்ப கட்டுப்பாடோட இருக்காத. நான் மறந்தே போயிட்டேன். இவங்க முதல்ல பலவீனமானவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்கல்ல. ஏய், அங்க பாத்தீங்களா? பலவீனமானவன் தான் முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களும் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? எது எப்படி வேலை செய்யுது? உண்மையிலேயே நீங்க ஹண்டர்ஸா இருந்தா அந்த ஹண்டர்ஸையே வேட்டையாட வந்த ஹண்டரை பார்க்க தயாராகுங்க. மிஸ்டர் டாங்சக், இவனை நான் பாத்துக்கிறேன். இங்கே பாரு தம்பி,
இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. நாம இரையாக தயாரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஈரான் ஆளுகளால என்ன பண்ண முடியும்? உன்ன மாதிரி பலவீனமான ஒரு ஹண்டரை ஒரு தங்காளி. ஜுன்டே, என்ன நடக்குது? அந்த ஆயுதத்தை அவன் எப்ப எடுத்தான்? அது அவன் எங்க மறைச்சு வச்சிருந்தான்? அதிக நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜொண்டி ஒரு டி ரேங்கர். ஒரு இ ரேங்கரால எப்படி அவனை கொல்ல முடியும்? இப்ப நான் ஒரு கொலை செஞ்சிருக்கேன். மனுஷனை கொன்னுட்டேன். என்னதான் இந்த சிஸ்டம் சொல்லி நான் செஞ்சிருந்தாலும் நான் ஒரு மனுஷனை கொன்னுட்டேன். ஒருவேளை அப்படி பண்ணாம விட்டிருந்தா நான் செத்திருப்பேன். இப்ப என்னால பின்வாங்க முடியாது. வெறும் பலசாலிகளால மட்டும்தான் இங்க வாழ முடியுமா? போய் சாவுடா. ஒரு இ ரேங்கருக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல்? உனக்கு எவ்வளவு தைரியம்? இதோ போற. உன்ன அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த டஞ்சன் பாஸ் கிட்ட போராடினதை விட இப்ப இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியறான். சில நொடிகள்லயே என்னோட டீம் அழிச்சிட்டான். அப்ப அவன் சக்தியை மறைச்சு வச்சிருந்தானா? நீ தானே பாஸ் அழிச்ச, உண்மையை சொல்ல. நானும் ஒரு சி ரேங்கரா இருக்கலாம், ஆனா மத்தவங்க மாதிரி என்னையும் ஒப்பிடாத. என்னோட பலம் உனக்கு தெரியாது. இவ வேணா ஒரு மான்ஸ்டரா இருக்கலாம், அவன் ஒரு பாஸையும் 5 ஃபைட்டர்ஸையும் அழிச்சு ஸ்ட்ராங்கானவனா இருக்கலாம். ஆனா அவன் எவ்வளவு வேகமா இருக்கானோ அதுலதான் தந்திரமே இருக்கு. அதுல அவன் திறமையும் அடங்கி இருக்கு. ஆனா நான் என்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பயன்படுத்தினா அவனோட கத்தி என்ன எதுவுமே பண்ணாது. பாருங்க மிஸ்டர் ஹாங், நீங்க ரொம்ப பலசாலி தான். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறேன். நான் இப்ப வரைக்கும் என்னோட லெவலை அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ என்ன நடந்துச்சு? என்ன தரையில போட்டு பூச்சி மாதிரி நசுக்கிட்டானே. இவன் ஒரு ஈரங்கராக இருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் இரு. என்ன கொல்லாத, என்ன ஒண்ணு பண்ணாத. தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கம் காட்டு. உனக்கு வேணும்ன்றதை நான் கொடுக்குறேன். அந்த மன கிறிஸ்டல் செசன் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஒருவேளை அது உனக்கு பத்தலனா 2 மடங்கு, இல்ல 3 தடவை. இப்ப வரைக்கும் நீ என்ன 3 தடவை கொல்ல பார்த்திருக்க. எப்படி உன்னை மன்னிச்சு விட்டுருவேன்னு நினைச்ச. வேண்டாம், ஒண்ணும் பண்ணாத. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணாத. டஞ்சன்ல என்ன ஆனாலும் வெளியே யாருக்கும் தெரியாத நீ தானே சொன்ன. உன் கதை இங்கேயே முடிஞ்சிடும். நீ என்ன பண்ற? என் பிரதர் யாருன்னு உனக்கு? பாஸ் அழிச்சாச்சு, டஞ்சன் மூட போகுது. வா போலாம். அப்படின்னா சி ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல வர. அப்போ அதுல இருந்து டி ரேங்கர்ஸும் இ ரேங்கர்ஸும் தான் தப்பிச்சாங்கன்னு சொல்ல வரியா? ஆமா, அதுதான் உண்மையான விஷயம். என்ன சொன்ன? ஆமா, நீ போட்டிருக்க கியர் அது மாயா கம்பெனிஸோட கல்யாண்ஸ் லாங் ஸ்வர்ட் தானே? புதுசா வந்ததே. ஆமாமா, சரியா சொன்ன. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு எனக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்குல்ல. கொலை செய்யற நோக்கத்துக்கான திறமை. இதனால எல்லா எபிலிட்டிஸும் பாதிக்கு பாதி கட் ஆகலாம். அப்படின்னா உங்க கியர்ஸ் தான் உங்களை காப்பாத்துனதா சொல்லுது. எல்லாத்தையும் நீங்க தனியா ஹேண்டில் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த ஈ ரேங்க ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த ஒத்துழைப்ப உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன். இது ஆச்சரியமான விஷயம். ஒரு நிமிஷம். அது என்னன்னா பாஸ், நீங்க உண்மையிலே பெரிய ஆளு.
ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த கொடைய அவளுக்கு கொடுத்தது நல்லதா போச்சு.